Hi friends, உஷாவின் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு சுவையான சாஃப்டான மக்கன் பேடா செய்ய போகிறோம். இந்த மக்கன் பேடா ஆர்காட்டில் ரொம்ப ஃபேமஸ்ங்க. எல்லாரும் தீபாவளிக்கு நம்ம குலாப் ஜாமுன் தான் செய்வோம். இந்த தீபாவளிக்கு இந்த சாஃப்டான மக்கன் பேடாவை செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்கன் பேடா செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 1 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப்பு அன்ஸ்வீட்டன் கோவா எடுத்துக்கலாம், அதாவது சர்க்கரை இல்லாத கோவா. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் ஆப்ப சோடா, 2 ஸ்பூன் தயிர் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவை ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது, லேசாக பிசையணும். இப்போ இந்த மாவில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நம்ம ஊற்றிருக்கிற தயிர் நெய்லேயே நல்ல ஈரப்பதம் இருக்கும். மாவு அதிலேயே நல்லா திரண்டு வரும். உங்களுக்கு ரொம்ப மாவு கட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா லேசாக தண்ணி தெளித்து மாவு பசைஞ்சிக்கலாம். நான் இந்த மாவில் தண்ணியே சேர்க்கல. மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இந்த மாவு ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம சுகர் சிரப் செய்யலாம். 1 கப்பு நம்ம மைதா எடுத்தோன்னா 2 கப்பு சர்க்கரை, 2 கப்பு தண்ணி விட்டுக்கணும். சர்க்கரை கரைஞ்சதும் அதில் கொஞ்சம் குங்குமப்பூ, கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ ஆப்ஷனல் தான், அது இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ இந்த சர்க்கரை பாக்கு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. நம்ம குலோப் ஜாமுனுக்குள்ளே நம்ம பிசுபிசுப்பு பதம் வைப்போம்லங்க, அந்த பதம் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த மாவை எடுத்து சின்ன சின்னதாக வெடிப்பு இல்லாமல் உருட்டிக்கலாம். மாவை ரொம்ப அழுத்தி உருட்டக்கூடாது, லேசாக உருட்டணும். இப்போ நம்ம மாவோட நடுவில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது உள்ள ஸ்டஃபிங் நட்ஸ் வச்சுக்கலாம். நட்ஸ் நம்ம விருப்பம் தான், நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரியும் பாதாமும் வச்சுருக்கிறேன். இப்போ உள்ள நட்ஸ் வச்சு அது வெளியே வராத மாதிரி மூடி லைட்டாக உருட்டி மேலே லேசாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த மக்கன் பேடாவை இந்த மாதிரி பேடா ஷேப்லேயும் செஞ்சுக்கலாம், சிலிண்ட்ரிக்கல் ஷேப்லேயும் செஞ்சுக்கலாம், நம்ம விருப்பம்தான். இந்த மக்கன் பேடா ரியலாகவே சூப்பராக இருக்குங்க. நம்ம கடையில் அதிக காசு கொடுத்து வாங்க வேண்டாம், வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செய்யலாம். எண்ணெய் அதிகமாக காயக்கூடாது, மிதமான சூட்டில் இருக்கணும். நம்மளுடைய பேடாஸை உள்ளே போட்டதுக்கப்புறம் தீயை குறைச்சி வச்சிடணும். நம்ம பேடாஸை உள்ளே போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா சமமாக வெந்து வரும். இதில் கோவா இருக்கிறதுனால டக்குன்னு கருகி போயிடும். அதனால் நம்ம தீ சிம்மில் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்துட்டு 2 நிமிஷத்தில் நம்மளுடைய பேடாஸை வெளியே எடுத்துடலாம். இந்த டிஷ்ஷில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய பேடாஸ் எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. நான் சொன்ன அளவில் நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு 15 பேடாஸ் கிடைக்கும். இப்போ நாம் பொரிச்சு எடுத்த மக்கன் பேடாவை சுகர் சிரப்பில் சேர்த்து 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நம்மளுடைய சுவையான சாஃப்டான ஆர்காட் ஸ்பெஷல் மக்கன் பேடா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.